வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யாறில் வேதபுரீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கோவிலூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் அருள்மிகு பார்வதி தேவி சமேத கைலாசநாதர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோயில் ஒரு முக்கிய தனி சிறப்பு கொண்ட கோயில். எந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக எல்லா சிவாலயத்திலையும் எல்லா சிவன் கோயில்லையும் சிவனோட திருவுருவத்தில் கீழே பானம் இருக்கும், மேலே லிங்கம் இருக்கும். அது லிங்கம் சாதாரண லிங்கம் வகையில் தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா தாராலிங்கம் அப்படின்ற வகையில் இந்த சிவனோட திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கு. தாராலிங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவனோட அந்த லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கங்களில் பட்டைகள் இருக்கும். அந்த மாதிரி லிங்கங்களை வழிபடுறதுனால எல்லா தோஷமும் போகும், குழந்தை பாகியம், திருமண பாகியம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவ மன்னர்கள் காலத்தில் தான் இந்த மாதிரியான தாராலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாராலிங்கங்கள் மொத்தம் 5 வகைப்படும். பொதுவாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, 4 பட்டை கொண்ட தாராலிங்கம், அதை வேதலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 8 பட்டைகளை கொண்ட தாராலிங்கம், அதை அஷ்டதாராலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 16 பட்டைகள் கொண்ட தாராலிங்கம், இதை சோடச தாராலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 32 பட்டை கொண்ட தாராலிங்கம், இதை தர்ம தாராலிங்கம் அல்லது தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 64 பட்டைகள் கொண்ட தாராலிங்கம், இதை சதுஷஷ்டி தாராலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாராலிங்கங்கள் மொத்தம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்யாறில் வேதபுரீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை சுற்றி 3 வகையான தாராலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு வேறு ஊரில். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, 8 பட்டை கொண்ட தாராலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 16 பட்டை கொண்ட தாராலிங்கமும் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 32 பட்டை கொண்ட தாராலிங்கமும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 4 பட்டை கொண்ட தாராலிங்கமும் 64 பட்டை கொண்ட தாராலிங்கமும் இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை சுற்றி அமைக்கப்படலை. மற்ற 3 வகை, அதாவது 8, 16, 32 வகையான தாராலிங்கங்கள் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்துக்கும் இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கும் ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்த்துட்டு, ஏன் செய்யாரை சுற்றி 4 பட்டை கொண்ட தாராலிங்கமும் 64 பட்டை கொண்ட தாராலிங்கமும் அமைக்கப்படவில்லை, ஆனால் 8 பட்டை, 16 பட்டை, 32 பட்டை கொண்ட தாராலிங்கம் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தாராலிங்கம் என்பது மனித கைகளால் வடிவமைக்கப்படும் மனுஷலிங்க வகைகளில் ஒன்றாகும். தாராலிங்கம் சிவலிங்கத்தின் ஒரு சிறப்பு வகையாகும். பானப்பகுதியில் அழகிய பட்டைகள், அதாவது கோடுகள் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டைகள் தாரா என அழைக்கப்படுகின்றன. இதில் 4, 8, 16, 32 அல்லது 64 பட்டைகள் கொண்டதாக இது வடிவமைக்கப்படும். தாராலிங்கங்கள் பல்லவர் காலகட்டத்தில், அதாவது கிபி 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவை. பல்லவ மன்னர்கள் தாராலிங்கங்களை அமைப்பதில் சிறந்து விளங்கினர் என்று செய்திகள் கூறுகின்றன. எனினும் 2200 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு 176 ஆண்டுகளுக்கு முன்பே, பாண்டிய சத்திரிய வம்சத்தவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட தென் இலங்கையில் மனித சஞ்சாரமே இல்லாத பல மலைப்பாறை குன்றுகள் சூழ்ந்திருக்கும் மகுள்மகா விகாரை என்னும் இடத்தில் 5 அடி உயரமான மிகவும் பழமை வாய்ந்த 8 பட்டை தாராலிங்கம் உள்ளது என்று தகவல்கள் கூறுகின்றன. இதன் மூலம் தாராலிங்கங்களின் தொன்மையை நம்மால் அறிய முடிகின்றது. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சி கைலாசநாதர் கோவில், பனமலை சிவன் கோவில் மற்றும் மாமல்லபுரம் கற்கோவில்களில் இத்தகைய தாராலிங்கங்களை காணலாம்.
தாராலிங்கங்களின் வடிவியல் அழகு மன அமைதியை தருவதாகவும் குளிர்ச்சியான அதிர்வலைகளை கொண்டதாகவும் சிற்ப சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தாராலிங்கத்தை கொண்ட இந்த திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கோவிலூர் என்ற கிராமத்தில்தான் அமைந்துள்ளது. நாம் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி செய்யாறில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு வடமேற்கு திசையில் ஹரிகிருஷ்ணபுரம் அப்படின்ற கிராமத்தில் 8 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி செய்யாறில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு வடகிழக்கு திசையில் இருக்கிற சித்தாத்தூர் கிராமத்தில் 16 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி செய்யாறில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு தெற்கு திசையில் இருக்கிற கோவிலூர் அப்படின்ற இந்த ஆலயத்தில் 32 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கு இந்த கைலாசநாதர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தாராலிங்கங்களின் முதல் வகையான 4 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கு ஆலயமும் அதே மாதிரி தாராலிங்கத்தின் கடைசி வகையான 64 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கு ஆலயமும் செய்யாறில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் அமைக்கப்படவில்லை. நாம் அந்த 4 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கும் 64 பட்டை கொண்ட தாராலிங்கத்திற்கும் செய்யாரை சுற்றி வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் எங்கே ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கான விடையை நாம் 2ஆம் பாகம் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த முதல் பாகம் வீடியோ முடிவடைகிறது. நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல்.